அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னாக்க, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதோட டெஸ்ட் பிளான் வந்துட்டு எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறது, வரக்கூடிய நாட்கள் இந்த குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இந்த நாட்களில் எப்படி அதை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதா, சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, புக் டு சிலபஸா, சிலபஸ் டு புக்கா, ரெண்டுமே சேர்த்து தான் கலந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி இங்கே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், படிக்க போகிறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுனாக்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த சிலபஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்போ குரூப் டூவில் உங்களுக்கு நான் வட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இப்போது நம்மளுக்கு குரூப் 2 ரிசல்ட் விட்டுட்டாங்க. அநேகமாக 12லேருந்து 17 வரைக்கும் இன்டர்வியூ. அதில் இங்கே 2 பேர் போகிறாங்க. 12ஆம் தேதி ஒன்று, 13ஆம் தேதி ஒன்று. ஸோ அவங்க போயிட்டு 17ஆம் தேதி முடிஞ்ச உடனே லிஸ்ட்டு விட்டுருவாங்க. 21ஆம் தேதி அவங்களுக்கு கவுன்சிலிங், ஒரே நாள் கவுன்சிலிங் தான். ரொம்ப கம்மியான வேகன்சினால ஒரே நாள் கவுன்சிலிங்கில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அந்த ரீச்டு ஜோனில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக போட்டுருவாங்க. சீக்கிரமாகவே அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அப்போது 1:3 கூப்பிட்ருக்காங்க. அதிலே போட்டிருக்காங்க, அந்த இன்டர்வியூ போஸ்ட் வந்தவங்க அந்த இதிலே அந்த அறிக்கையிலே போட்டிருக்காங்க 1:3 கூப்பிட்ருக்கோம். அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு 1:2, நான் இன்டர்வியூ அதாவது ரீச்டு ஜோனில் இருக்கவங்க 1:3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதில் போட்டிருக்காங்க. இதை எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாட் ரீச்சுடுன்னு வந்தவங்க ஆல்ரெடி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா குரூப் 4 பக்கத்திலே வந்துருச்சு, 4 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ அவங்க உங்களுக்கு போட்டியாளர்களாக அவங்க ஒரே மனதாக இறங்கி போயிருப்பாங்க. ஆனால் இந்த ரீச்டு ஜோன் வந்தவங்க 3ல் ஒருத்தருக்கு தான் பணி உறுதி செய்யப்படும். மிச்சம் இருக்க 2 பேர் அங்கேருந்து திருப்பி தான் வரணும். வந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேலை வாங்கினவங்களே கூட நினச்ச வேலை கிடைக்காம இருக்கலாம். இப்போ பக்கத்திலே இருக்குல்ல, ரொம்ப தூரம் இருக்கிறதுனா தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா ஓகே, ரொம்ப தூரம் இருக்குன்னா ஓகே, நம்ம படிக்காமல் கூட விட்டுறலாம் இருக்கிற ஜாப்லேயே. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட இப்போ நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு தான் தெரியும். இப்போது என்னென்ன குரூப் மெயின்ஸில் என்னென்ன தவறுகள் செய்தோம், பாசிட்டிவாக யோசிப்போமே. பேப்பர் அப்படி திருத்திட்டாங்க, இப்படி திருத்திட்டாங்க, எதை யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை. எதையும் நம்ம மாற்ற போகிறது கிடையாது. பிரிட்டிஷ் காலகட்டத்திலே நான் ஒரு இதையும் அதை தான் சொல்லுவேன். பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே நம்ம அவங்கள எதிர்த்து இங்கே இருக்கக்கூடியவங்க ஐசிஎஸ் தேர்வில் பாஸ் ஆனாங்க. அதே மாதிரி நினச்சிக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் நம்ம போராடினா தான் வாழ்க்கை. அது யாரையும் குறை சொல்கிறதுனால இப்போ எதுவும் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போது முடித்தவங்க, அதாவது இதில் திரும்பி வர்றவங்க அல்லது வேலை கிடச்சிட்டவங்களே 1:3 அந்த நான் இன்டர்வியூவில் கிடச்சிருக்கவங்க, சரியான போஸ்டிங் கிடைக்காதவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போது ஒன்று கிடைச்சவங்க குரூப் 4க்கு அட்டன் பண்ண தேவையில்லை, கிடைக்காதவங்க குரூப் 4 அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை 2 ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி குரூப் 4ல் இருக்கவங்களும், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுகளே ஆல்ரெடி குரூப் 4ல் இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த குரூப் 4ல் இருக்கவங்க இப்போ இருந்தே மெயின் செல் ஸ்டார்ட் பண்ணால் தான். ஒருவேளை குரூப் 2ல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இல்லை லைஃப் செட்டில்டு ஓகே, அதாவது போதும் என்ற மனமே பொன்னான மனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அப்படியே அந்த வாழ்க்கையை பயணத்தை தொடர ஆரம்பிச்சிருங்க. இல்லை எனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன், அதாவது உள்ளுவதெல்லாம் எதை நினச்சாலும் பெருசாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, அடுத்து குரூப் 2 ட்ரை பண்ண நினைக்கிறவங்க அல்லது குரூப் 1 ட்ரை பண்ண நினைக்கிறவங்க இப்போ இருந்தே மெயின் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு இந்த தமிழ் பட்டாளம் எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன். இங்கே டோட்டலாக எக்ஸாம் எழுதுனவங்களே 19 பேர் தான். அதில் 16 பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நான் ப்ரிலிமினரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மெயின்ஸ் எழுத வைக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே அதுதான் நல்லது. இப்போ கூட சொல்லுவேன், அதுவே பத்தாது. இப்போது திருப்பியும் ஆரம்பிச்சிட்டா தான் நம்ம தவறுகளை சரி பண்ணிக்க முடியும். திடுதுப்புன்னு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸில் போய் உட்கார்றதுன்றது முடியாத காரியம். அது இப்போ குரூப் 4ங்கிறது வேறு, ப்ரிலிமினரி படிக்கிறதுக்குங்கிறது வேறு, மெயின்ஸுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ரைட்டிங் ப்ராக்டிஸ். அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்களுக்கோட பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் இங்கே 3 பேர் மிச்சம் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களெல்லாம் நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். வேறு யாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ இருந்தே மெயின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் ஆல்ரெடி குரூப் 4ல் இருக்கலாம், இல்லை இந்த குரூப் 2ல் கிடச்சி நினச்ச போஸ்டிங் கிடைக்காம இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ இருந்தே மெயின்ஸு கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பண்ணுவேன். வீக்லி ஒரு டெஸ்ட்டு, அதாவது மெயின்ஸ் டெஸ்ட்டு இப்போ இருந்தே ஒரு டாபிக் கொடுத்து ஆரம்பித்து அந்த வரப்போகிற அந்த குரூப் 2 ப்ரிலிமினரி வரங்காட்டிக்கல. அதுக்கடுத்து இப்போ பார்த்தோம்னா இது குரூப்
4, அதுக்கடுத்து குரூப் 1, அதுக்கப்புறம் தான் குரூப் 2 இருக்குது. அதனால் நல்ல டைமிங் இருக்குது. ஆனாலும் நம்ம அந்த டைமிங்குள்ளே நம்ம எடுத்து அதை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ குரூப் 4, இந்த குரூப் 4 இந்த பேட்டர்ன் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன், நான் எடுத்திருக்கக்கூடிய பேட்டர்ன், இந்த சிலபஸ் தமிழ், குரூப் 2 வரைக்குமே தமிழ் இருக்குது, ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. குரூப் 1 வரைக்குமே எல்லாருக்குமே மேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. அது 200 இருக்கிறது அப்படியே குரூப் 1க்கு வந்து 200 ஆயிரும். ஸோ அவங்களுக்குமே இப்போது இந்த 4 மாதத்தில் சரியாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அனைத்து தேர்வுகளும் உங்களோட கையில் தான் இருக்கும். அதாவது முறையாக அந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அதனால் படிங்க, தொடர்ந்து படிங்க. அதுக்குரிய டெஸ்ட் பிளானை தான் நான் சொல்கிறேன். அதை இப்போ பார்ப்போம். தமிழில் இப்போது டெஸ்ட்டு 1 தமிழில் டோட்டல் எத்தனை டெஸ்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 ரிவிஷன் வர்ற மாதிரி, ஒரு சப்ஜெக்ட்டுமே 3 ரிவிஷன் வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போது தமிழ் வந்து வாரத்தில் இப்போ சாட்டர்டே பரீட்சை எழுதிட்டு போகிறாங்க அப்படின்னா, சாட்டர்டே பரீட்சை எழுதிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் கொஸ்டின் எழுதுவாங்க. அதாவது அதாவது 8னா 8 ஃபுல்லாக சாட்டர்டே எழுதிடுவாங்க. அந்த மண்டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மண்டே வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் எழுதுவாங்க, புதன்கிழமை அந்த செகண்ட் டைம் எழுதுவாங்க. இப்போ 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு மண்டே வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க ஒரு 2 லெசன். அப்புறம் புதன்கிழமை 3 to 4 லெசன் டெஸ்ட் எழுதுவாங்க. அதுக்கடுத்து 11ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை இதோட ஃபுல் டெஸ்ட்டு 100 மார்க்கு தமிழ் எழுதிடுவாங்க. அப்போது 11லேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின் கிடைக்குது. ப்ளஸ்ஸு அந்த டேர்ம் வைஸாக படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தமிழ் இதே மாதிரி எல்லா பாடத்துக்குமே, அதாவது புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டதுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா, புக்கு அதாவது சிலபஸ் வைஸ் நான் நடத்துறது இந்த மாதிரி நடத்திடுவேன். அதாவது எப்படின்னாக்க பாரதியார் இருக்காங்க, பாரதிதாசன் இருக்காங்க, நாமக்கல் கவிஞர் இருக்காங்க. இது வந்து தமிழ் அதாவது தமிழறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த பாடத்தில் இதை நான் ஈஸியாக நடத்தி விட்டுருவேன். மீன்ஸ் இப்போ கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து பேட்டர்ன் அதாவது சிலபஸில் இது எந்த இடத்துல இருக்குது, அது புக்குக்குள்ளே எந்தெந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம தமிழில் 100 மதிப்பெண்களுக்கு 95 பக்கத்தில் போனால் தான் மேக்ஸுக்கு அதுக்கு தனியாக நான் சொல்கிறேன். இப்போது தமிழில் இதே மாதிரி உங்கள் புக்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம், அந்த புக்கு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் 8th தமிழ் ஃபுல்லாக, 7th தமிழ் ஃபுல்லாக, 6th to 8th தமிழ் ஃபுல்லாக, அப்புறம் 12th தமிழ் ஃபுல்லாக அப்படியே வந்து புக்கை இது 2வது கோட்டிங் வந்துடும். 2 கோட்டிங் முடித்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னோம்னா, இலக்கியம் தனியாக, இலக்கணம் தனியாக, தமிழ் அறிஞர்களும் அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும், இது வந்து சிலபஸை கவர் பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் புக்கை படிக்கிறோம். புக்கை படித்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம், சிலபஸை கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து திருப்பியும் அந்த மே மாதம் வந்தோடனே திருப்பி ஒரு 3வது கோட்டிங் 6th 7th 8th 9th அப்படின்னு சொல்லிட்டு 2 கோட்டிங் முடித்த உடனே உங்களுக்கு 3வது கோட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 6th-லேருந்து 10th உள்ள புக்கை பூரா கவர் பண்ணிடுவேன். 12th வரைக்கும் உள்ள புக்கை கவர் பண்ணிடுவோம். 12th வரைக்கும் உள்ள புக்கை கவர் பண்ணிவிட்டு இதிலேயே வந்து இப்போ இந்த 3rd டைமாக படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த ஓல்டு புக்கு கொஸ்டினையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அது புக்கே இல்லாமல் டைரெக்டாக 1 மார்க்காக படித்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி இந்த 11th இப்போ ஏன் 6th அடுத்து 11th வச்சுருக்கோம் அப்படின்னா, 6th 7th 8th ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 6th அடுத்து 11th ஆல்ரெடி 2 கோட்டிங் வந்துருச்சு. இப்போ 11th படிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அந்த இது ஈஸியாக ஆகி போயிடும். அதுக்கடுத்து கடைசியில் ஒரு 4 ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன், அதாவது மாடல் டெஸ்ட். இது பூராமே மாடல் 1 2 3 4 மாடல் டெஸ்ட்டு. இது முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட 4 நாள் கழிச்சு போய் எக்ஸாமு நீங்கள் வெற்றிகரமாக அணுகிடலாம். இது வந்து தமிழுக்குரிய போட்டிருக்க. தமிழும் கிட்டத்தட்ட ஜிஎஸும் ஒன்று தான், நான் தனித்தனியாக போட்டு அவங்க கையில் கொடுத்துருக்கேன். இப்போ ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னாக்க, ஜிஎஸும் அப்படி தான். எப்படி அப்படின்னா, இப்போது சயின்ஸு, ஜாகிரஃபி, அதுக்கடுத்து யூனிட் 5 அதாவது பாலிட்டி. இதுக்கு முன்னாடியேவும் நான் இந்த தேர்வு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் முடித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்போ இது இப்படியே போயிட்டு இந்த டெஸ்ட் 2ல் யூனிட் 1 திருப்பி இருக்கும். சயின்ஸ் வந்து 9 டெஸ்ட், ஃபஸ்ட்டு 8 டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஓவராலாக எல்லாத்தையுமே முடிச்சிடுற மாதிரி, அதாவது இந்த சிலபஸ்ஸு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிடுற மாதிரி
இது வந்து எப்படி அப்படின்னாக்கா சிலபஸ் டு புக்கு. சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் புக்கு எங்கெங்கே இருக்கோ அது வேர்ஸ் டு ஸ்டடி நான் டெய்லியும் வாரமே நான் சொல்லி விட்டுருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்கெங்கே இருந்து படிக்கணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த இது ஃபுல்லாக அதாவது 10 யூனிட்டையும் நல்ல தரவாக முடித்ததுக்கு அப்புறம் கடைசியில் என்ன செய்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து அதாவது சிலபஸில் இருந்து புக்குக்குள்ளே திருப்பி போய் படிச்சுக்கிறது ஒரு ரவுண்டு வந்துடும். அதுக்கு அடுத்தாற் போல் ஏப்ரல் மாதம் என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னாக்கா சயின்ஸு அதாவது 6th to 10th சயின்ஸ் புக்கை படிக்கிறது. அதுக்குள்ளே 6th to 8th வரைக்கும் சயின்ஸை படிக்கிறது. 6th to 10th வரைக்கும் சயின்ஸ் படிக்கிறது. ஃபுல்லு இந்த ஒரு வாரம் என்ன கொடுக்குறோம், சயின்ஸுக்கு மட்டுமே டைம் கொடுக்குறோம். அதாவது இந்த ஒரு வாரம் சயின்ஸுக்கு மட்டுமே. அதாவது ஆல்ரெடி முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சிலபஸ் டு புக்கு போயிருப்பீங்க. இப்போ ஒன்லி புக்கு டு அதாவது புக்கில் இருந்து சிலபஸ் படிக்கணும். அதாவது புக்கை முடிச்சுக்கணும். ஏதாவது மிச்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் அதே படிக்கணும். அதுக்கடுத்து ஐஎன்எம்க்கு ஒரு வாரம் கொடுத்துருக்கேன். ஐஎன்எம்க்கு முடித்துட்டு எக்கனாமிக்ஸ்க்கு ஒரு வாரம், எக்கனாமிக்ஸ் ஒரு வாரம் முடித்த உடனே ஜாகிரபிக்கு ஒரு வாரம், அப்புறம் பாலிட்டிக்கு ஒரு வாரம், கடைசியாக இந்த இந்திய வரலாறும் பண்பாடும், அதுக்கடுத்து இந்த யூனிட் 8ம் அந்த யூனிட் 9ம் லாஸ்ட்டில் வச்சுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இந்த யூனிட் 8ல் உங்களுக்கு 15 மார்க் கேட்பாங்க. இந்த 15 மார்க் அப்படிங்கிறது நான் டெய்லியுமே கிளாஸில் என்ன பண்ணுவேன், அந்த தமிழ் திருக்குறள் வந்து திருக்குறளை எப்படி நடத்துவேன்னா சேம் அந்த டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அந்த மாதிரி வச்சு தான் நடத்துவேன். இப்போது தமிழில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8லையும் தமிழ் வருது, இங்கேயும் வருது. அங்கேயும் திருக்குறள் இருக்குது, தமிழ் இலக்கிய வரலாறு அங்கேயும் இருக்குது, தமிழர் தொடர்பான நாகரிகம் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் அங்கே கேட்குறான். 5 இல்லை, திருக்குறளில் மட்டுமே 5 கொஸ்டின், இங்கிட்ட ஒரு 4 கொஸ்டின், 9 கொஸ்டின் வந்து தமிழ் சார்ந்த கொஸ்டின் உங்களுக்கு பேப்பர் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் வருது. 9 மார்க் 10 மார்க் கூட கேட்பாங்க. அந்த 10 + 100 110 மார்க். 110 மார்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 105 எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸில் 25க்கு 25 வாங்கிடலாம். இந்த மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன், 2200 கணக்குகள் மேலே போட்டுடலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே. அதாவது இப்போ டெய்லியும் 25 கொஸ்டின் இங்கே பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதில் 10 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிக்கு வர கொஸ்டின், மிச்சம் 15 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருவேன். அப்படியே ஒரு இதுலையும் போட்டால் கூட திருப்பி அந்த மேக்ஸே உங்களுக்கு 3 ரவுண்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம போட்டிருக்க பிளானு. இது பிளான் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இப்போது இங்கே சொல்லும் போதே நான் ப்ரிலிமினரி படிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஆனால் மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து இந்த இப்போது சொல்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனால் செய்து முடிக்கணும். அதையும் செய்து முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நான் நினச்சது குரூப் 4க்கு அடுத்து குரூப் 2ல் இத்தனை பேர் போகணும்னு நினச்சேன். அது தாராளமாக போயிட்டாங்க. ஸோ இப்போவும் அவங்க போயிடுவாங்க. இந்த பிளான் வந்து நான் வந்து அந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாக்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த குரூப்பில் கூட போட்டு விட்ருக்கேன். ஸோ இது யாருக்காக அப்படி இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த கிளாஸுக்கு ஆல்ரெடி குரூப் 4ல் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப் 4ல் இங்கேருந்து படிச்சுட்டு போயிட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அல்லது இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த பிளான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்கிட்ட நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் 2ல் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கூட, குரூப் 4ல் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கூட மெயின்ஸுக்கு படிக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா கூட என்னோடய நம்பர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கும், அதில் கால் பண்ணலாம். மெயின்ஸை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த பிளானை நான் இப்போ போட்டு விட்றேன். இல்லாட்டி என்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணுங்கள், அந்த பிளானை கூட உங்களுக்கு அனுப்புகிறேன். அதனால் இந்த பிளான் உங்களுக்கு நல்லபடியாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, இதைய ஃபுல்லாகவே வந்து செயல்படுத்திட்டு இதைய ஒரு 4 மாதம் நானும் உங்களோட ட்ராவல் ஆவேன், கூடவே ட்ராவல் ஆவேன். இங்கே வந்து இப்போ வந்து படிக்கிறதுக்கும் டைம் கொடுக்குறேன். ப்ளஸ் இங்கே கடைசியில் என்ன நினைக்கிறேன்னா, புதுசாக வந்தவங்க படிக்க முடியாதா, இது வந்து லாங் டைமாக படிச்சுட்டு வர்றாங்க, அவங்க மட்டும் தான் படிக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. இந்த 4 மாதம் தொடர்ந்து படித்தா பாஸ் ஆகிடலாம். எப்படி அப்படின்னா, நான் ஒரு பாடமே ஹின்ஸ் எடுத்து அந்த ஹின்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு பாடத்துக்கு ஹின்ஸு ப்ளஸ் கொஸ்டின் லாட் ஆஃப் கொஸ்டின் அவங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது புதுசாக எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் லாட் ஆஃப் கொஸ்டின் அங்கே போட்டு விட்ருக்கேன். அதுவும் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹின்ஸ் எடுத்துகிட்டு அந்த கொஸ்டின் அதாவது பாடம் நான் நடத்தி புரிய வச்சுருந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது குரூப் 2 மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றவங்க, குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே நம்பர் இருக்குது, என்னோட சேனல்லேயும் நம்பர் இருக்குது, ப்ளஸ் இந்த ஒரு கொஸ்டின் போட்டிருப்பேன் அதுலேயும் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கேருந்து போன அந்த இன்டர்வியூ போகிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ப்ளஸ் வெற்றிகரமாக போயிட்டு திரும்புறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா மண்டே இன்டர்வியூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.